இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வாரா? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமா உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அதில் ஒரே ஒரு காரியம் எனக்கு மிகவும் தொடுதலாக இருந்தபடியினாலே அந்த காரியத்தை உங்களோடு இன்னும் தெள்ளத்தெளிவாய் பேசினால் அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும் என்பதனாலும் நான் உங்களோடு கூட அந்த காரியத்தை குறித்து பேச போகிறது. வேறு ஒன்றுமல்ல, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். அந்த வேறே ஆவியை உடைய அந்த தன்மையை நான் போன வாரம் உங்களோட கொஞ்சம் பேசினாலும் எனக்கு ரொம்ப திருப்தி என்னன்னா, அந்த வேறே ஆவியை குறித்து, வேறே ஆவியை உடைய இன்னும் ஒரு பதம் நான் பயன்படுத்துவேன், ஆனால் வேறே மனுஷனாய் மாற்றுகிற அந்த தன்மையை குறித்து நான் உங்களோடு பேசுவது எனக்கு நன்மையா இருக்கும் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வேறே ஆவியை உடைய காலேப் சுதந்தரித்துக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில வேறே ஆவியை உடைய வேறே ஆவி உள்ள வரும்போதே நம்மளை வித்தியாசமானவர்களாய் மாற்றுகிறது. அப்படி மாற்றப்பட்ட 3 நபர்களை குறித்து, 3 பேரை குறித்து நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆமென். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தம் தேவனை மேற்கொண்டவர் அல்லது கர்த்தரோடு சண்டையிட்டு ஜெயித்தவன் என்று அர்த்தம். அப்படியானால் இதை யாக்கோபு ஆண்டவரை மேற்கொண்டவனாய் மாறினான். யாக்கோபு என்பதனுடைய அர்த்தம் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். டிசீவர். அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருந்த யாக்கோபை ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா, அவன் தேவனை மேற்கொண்டவனாய் மாற்றினார். இது ஒரு பெரிய மாறுதல், வேறு மனுஷனாய் மாறுகிற ஒரு மாறுதல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பின்னணி ஆச்சரியமானது. அவன் ஏமாற்றுக்காரன் தான். எப்படி ஏமாற்றுக்காரன்? தகப்பனை ஏமாற்றினான், தமையன் அண்ணனை ஏமாற்றினான், அநேகரை ஏமாற்றுகிறவன், போகிற இடமெல்லாம் ஏமாற்றுகிறவன். விட்டா லாபானை ஏமாற்றினான், ஆனா லாபான் அவனை ஏமாற்றினான். வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான் இல்லையா? இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இவன் மாமன் பெரிய ஏமாற்றுக்காரன். அதனால அவன் இவனை ஏமாத்துறான். எப்படியோ ஏமாற்றுகிறவனும் ஒரு முறை ஏமாறுகிறவனும் பிறகு ஏமாறல, வரும்போது எப்படியும் கடைசியில ஏமாத்தினவன் யாக்கோபு தான். வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஏமாற்றுகிறவன். அவனை தந்திரத்தால யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆகவே யாக்கோபனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னப்பா? ஏமாற்றுதல் தான். ஏமாத்தி பிழைக்கலாங்க, எப்படியும் பிழைக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயமாய் நடந்து கொண்டு வந்தவனுக்கு ஆண்டவர் ஒரு செக் வச்சார். அந்த போராட்டம் வரும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. உன்னுடைய அண்ணன் 400 பேரோடு வருகிறான். இந்த 400 பேர் யுத்த புருஷர்கள். ஏன் வருகிறான்னா, அப்போ இவன் வருகிறான்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அண்ணனை ஏமாற்றும் போது அண்ணன் சொன்னா, அப்பாவுக்கு இறுதி சடங்கு வரும், அன்னைக்கு இவன் வருவான், நான் இவனை ஒரு கை பார்த்து கொள்கிறேன்னு ஏற்கனவே ஒரு கொலை வெறியில, ஒரு பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வுல அந்த யாக்கோபு ஏசா இருக்கிறான். இது நன்றாய் யாக்கோபுக்கு தெரியும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய அண்ணன் என்னை கொண்டு போடுவான் என்பது தெளிவாக தெரியும். அப்படி அவர்கள் பயந்திருந்த ஒரு நேரம் அவன் என்ன செய்கிறான்னா, யாப்போக்கு ஆற்றங்கரையில மனைவி
மனைவிமார், பிள்ளைகள், பரிவாரங்கள் எல்லாம் அனுப்பிட்டு அவன் ஒருவன் தனித்திருக்கிறான். ஏன்னா எல்லாரும் இருந்தா பல ஆலோசனைகள் சொல்லுவான். தனித்திருந்தா என்ன செய்யலாங்கிற முடிவெடுக்கலாம். பல நேரங்களில் கலந்தாலோசிப்பதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் போய் தனித்திருப்பது ரொம்ப ஆசீர்வாதமா பலனை தரும். எல்லாரோட என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நடக்காது. நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஏதாவது வழி சொல்றீங்களா? அம்மாட்ட போய் கேட்கறது, அப்பாட்ட போய் கேட்கறது, அண்ணன்ட்ட போய் கேட்கறது, அவங்கள டிஸ்கஸ் பண்றது, இவங்கள டிஸ்கஸ் பண்றது. ஒரு காரியத்தை செய்யணும்னா எவரோடையும் ஆலோசிக்காம எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு தனிமையை விரும்பி தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து, ஐயா வழி இல்லையா, காப்பாற்றப்படுவதற்கு வழி இல்லையா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் தனித்திருந்தார். சில நேரங்களில் மாமாவோட, மச்சானோட, குடும்பத்தோட, உறவுகளோட, எல்லாரோட கலந்தாலோசிக்க குழப்பம் அதிகமாகும், போராட்டம் அதிகமாகும். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணுமா, தனித்து போ. யாக்கோபை போல யாக்கோபு தனித்து போனான். மனைவி, பிள்ளை, குடும்பம், கோத்திரம், சொத்து பத்து மொத்தத்தையும் அந்த பக்கம் அனுப்பிட்டான். அவன் 3 நாட்கள் தனித்திருந்தான். அந்த இரவு அவன் தனித்திருக்கும் போது தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். நம்மளை போல எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப குழம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, போக விடு. ஜெபம் பண்ற ஜெபம் நல்ல ஜெபமா இருந்திருக்குது, அதை ஒத்துக்கொள்கிறேன். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டார், தேவ தூதன் இறங்கி வந்துட்டார், ஜெபத்துக்கு கேட்டு இறங்கி வந்துட்டார். சந்தோஷம். பக்கத்தில் நிற்கிறார். ஆனா தூதனை போக முடியலையா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு மனுஷன், அவர் தூதன், இப்படி தட்டிட்டு போக எத்தனை நிமிஷம் ஆகும்? நல்ல கவனிங்க, வாலிப தம்பி மாதிரிலாம் கவனிங்க. தேவ தூதன் சொல்றாராம், என்ன போக விடு. ஏங்க உங்களை போக விடணும்? நாங்க உங்களை கட்டியா வைக்க முடியும்? தூதன் வல்லமை உள்ளவர். இந்த செவத்துக்குள்ள கூட வந்துட்டு போறதுக்கு தூதனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அவர் கேட்கிறார், என்ன விடுப்பா, நான் போனும்பா, என்ன விடுப்பா. இது உங்களுக்கு புரியாம இருந்திருக்குதா? எனக்கு புரியாம இருந்திருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, ஒரு தூதன் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து என்ன போக விடு கெஞ்சுகிற அளவிற்கு என்னையா நான் ஆவியானவனுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தின காரியம், ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரோடு போராடுகிறதை போல உண்மையாய் ஜெபிப்பானால் கர்த்தர் அவனை கடந்து போக முடியாது. அங்கேயே தேவனை கட்டி போடுகிறது போல. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? போராடி ஜெபிக்கணும். நோகாம ஜெபிக்கிறதுல என்ன செய்யறிய? ஜெபம் பண்றேன். என்ன செய்யறிய? ஸ்தோத்திரம் பண்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? உசு உசுன்னு சொல்றதெல்லாம் வலுசற்பத்தின் ஆவி, அது ஜப ஆவி கிடையாது. யாராவது ஜபத்தில் உட்கார்ந்து உசு உசுன்னு என்ன சொல்லும்? சத்தமா சொல்லுங்க. அட சத்தமா தான் பேசுங்களா. என்னதான் சொல்லும்? என்ன சொல்லும்? பாம்பு. அப்ப அது என்ன ஆவி? வலுசற்பத்தின் ஆவி. யாரெல்லாம் ஜபத்தில் சத்தமா வாய் திறக்காம என்கிட்ட வச்சு அப்படி யாராவது பண்ணீங்கன்னா தலையில கை வச்சிருவேன். பிசாசு ஆடுறதுக்கு. பொல்லாத ஆவியே போ. யாக்கோபு உசு போடலங்க, அவன் சத்தமா போராடி ஜெபித்தான். இன்னைக்கு உங்க ஜெபம் மாறணும். போராடி ஜெபித்தான். பக்கத்து வீட்டு சத்தம் கேட்டக்கூடாது பாஸ்டர். ஏன் கேட்டா என்ன? இங்க பாருங்க, ஆண்டவர் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஜெபம் கேட்க உலகத்தில் 700 கோடி பேருக்கு அதிகமான மக்கள் ஆங்காங்கே இரவு பகலா கதறி கொண்டிருக்கிறார். உன் சத்தம் விட இன்னொரு சத்தம், தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று இரவு பகலாய் கதறுகிற இன்னொரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிராஸ் பண்ணி போயிடுவார். அதை விட உன் சத்தம் வலிமையான சத்தமா இருக்கும்னா ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்பார். அநேகருக்கு சத்தம் போட முடியாது, வாய் திறந்து ஜெபிக்க முடியாது.
பிரயாசத்தோடு ஜெபிக்க முடியாது. இரவு நேரங்களில் நோகாம சொல்லுங்க. நொங்க எடுக்கணும்னா கை என்ன செய்யும்? நோகத்தான் செய்யும். நனையாம பழமொழி தெரியாதா? நனையாம தெரியாதா? நத்தை பிடிக்கணுமா? அங்க நத்தை பிடிக்கணும்னா நகை நனையணும். நகை நனையாம என்ன செய்ய முடியாது. நத்தை எங்க இருக்கும்? கரையில் இருக்குமா? தண்ணிக்குள்ள இருக்கும். பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நகை நனையணும். நகை நனையக்கூடாது, நத்தை வேணும், கிடைக்காது. ஆசிரியர்கள் அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க? இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும் சுவாமி, ஆமென். நிறைய விசுவாசிகள் இந்த கேட்டகரியிலேயே லைஃப்பில் நடத்திட்டு இருக்காங்க. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, இயேசு தேவனை, என் ஜீவனை, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும், போகிறேன் வர்றேன், முழுவதுமாக கூட வந்துடும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு ஒரு தோத்திரம், எனக்கு ரொம்ப ஆத்திரம் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் நிற்கவே மாட்டார். அவரை தாவீதின் குமாரனை இறங்கும்னு உயிருக்கு போராடி கூப்பிடுகிற பலர் இருக்கும்போது உன் சஃபிசிகேட்டர் ஜபத்துக்கு நின்று காது கொடுத்து அதில் வேற, ஆண்டவரே இந்த ஜபத்திற்கு உம்முடைய செவிகள் ஆண்டவரே கவனித்தவைகளும் கண்கள் திறந்தவைகளுமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இருக்கு, நீ அப்படியே நம்பி சாகு. கிடையாது. இரவெல்லாம் போராடினான் யாக்கோபு. நிறைய நமக்கு நிறைய தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணி நம்மளை நிறைய முட்டாளாக்கி வச்சிருக்கிறான். முழு பிரயாசத்தோட ஜெபிக்கணும். நோகாம ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுறணும். ஏன்னா நம்முடைய ஜெபம் கர்த்தரை நிக்க வைக்கணும் பிரதர். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கவனிக்கிறதா இருக்கணும். ஏன்னா நம்மளை போல அநேகர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நம்மளை போல அநேகர் கதறி கொண்டிருக்கிறாங்க, நம்மளை போல அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆண்டவர், யோசித்து பாருங்க, ஒரு கிளாஸ்ல யார் பக்கம் ஆசிரியர் ரொம்ப போய் நிற்பார்? யார் மேல ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க? யார் நல்லா படிக்கிற பிள்ளைகளோ அந்த பிள்ளைகளை அடிக்கடி பார்த்து பேசுவார். அந்த பிள்ளைகளை, கவனம் ஈர்க்கிற பிள்ளைகளை போல ஜெபத்தில் ஆண்டவர் கடந்து போகாமல் நின்று, நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், மகனே யாக்கோபு போல போராடி ஜெபிப்பாயானால் என்னால் உன்னை கடந்து போக முடியாது, உன்னை கிராஸ் பண்ணி போக முடியாது. அவனை மேற்கொள்ளுவது, அவனை தட்டி விடுவது எனக்கு அற்பகாரியம். ஆனால் அவனை தட்ட முடியாதபடி என்னை அங்கே கட்டி போட வைத்தது அவனுடைய போராட்ட ஜெபம். எத்தனை குடும்பம் பக்கத்து வீட்டுக்கு கேட்கும்படி பாடுறீங்க, பக்கத்து வீட்டு கேட்கும்படி ஜெபிக்கிறீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன முறை எப்படி தெரியுமா? அவன் சொன்னான், அவன் கால்கள் கட்டப்பட்டிருக்கும் போது கைகள் கட்டப்படவில்லை. அவன் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அதை காவலில் உள்ளவர்கள் கேட்டார்கள். பக்கத்து செல்லுக்கெல்லாம், பக்கத்து ரூமுக்கெல்லாம் அவங்க பாடுறது கேட்டது. நீ பாடுறது கேக்குதா? இன்னைக்கு நம்ம பாடுறது நமக்குள்ளேயே பாடுறோம். செவிட்டு மிஷின் வச்சுக்கிட்டு பாடுறோம் இல்லையா தம்பி? காதில் 2 செவிட்டு மிஷின் மாட்டிக்கிட்டு, ஹியரிங் எய்டு, கேட்கும் கருவி காதில் 2 மாட்டிக்கிறோம். இது ட்ரெயினில் போகும்போது வேணா ஓகே. காலங்களில் யாரை பார்த்தாலும் எது லூஸு எது டைட்டுனே கண்டுபிடிக்க முடியல. போகும்போது அது பாட்டு பேசிட்டு அப்படியா சரி நமக்கு அந்த அவங்க யாரோட பேசுகிறாங்கன்னு தெரியலைன்னா எல்லாம் லூசுகள் மாதிரியே தான் அது பாட்டுக்கு போகுது. சார்னு கூப்பிட்டா கூட பஸ் வருது சார் பின்னாடினா அவன் 2 காதில் என்ன மாட்டிக்கிட்டான், போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆராதிக்கிறேன் பாஸ்டர். அப்படியே ஒரு ட்ரெயினில், டிராவலில், பஸ்ஸில் ஓகே. வீட்டில் தனியாக இருக்கும்போது வாயை திறந்து பாடணும், சத்தம் உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கணும். இவன் போட்டது மரண ஓலம், யாக்கோபு போட்டது மரண ஓலம். ஏன்னா
சாக போறையா, கொஞ்ச நேரத்தில் எங்க அண்ணனை வெட்டி போட போறையா, என்ன கொண்டு போட போறான், பிழைக்கணும், தெய்வமே காப்பாற்றும். கதறுகிறான் கதறுகிறான். அந்த கதறல் அவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பாற்றும்படி தெய்வம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த ஜெபம் அவனை வேறு மனுஷனா மாத்திருச்சு. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி போட்டது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவன் மாறினது மட்டும் இல்லைங்க, அவன் எத்தனாய் இருந்தவன் உத்தமனாய் மாறினது மட்டும் இல்ல, எத்தனாய் இருந்தவன் தேவனை மேற்கொண்டவனாய் மாறியது மாத்திரமல்ல, இங்க அவன் ஜெபித்து அவன் மாறும்போது அங்கே அவன் சூழ்நிலை மாறுகிறது. ஏசா ஏன் வர்றான்? 400 பேரோட ஏன் வர்றான்? பட்டயம் போட்டுக்கொண்டு ஏன் வர்றான்? இவனை வெட்டுவதற்கு. வெட்ட வந்தவன் கட்டி அணைத்தான். காரணம், இவன் மாறும்போது இவன் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உனக்கு எதிரான சூழ்நிலை, உனக்கு எதிரான வியாதி, உனக்கு எதிரான ரிப்போர்ட், உனக்கு எதிரான மாந்திரிக வல்லமை, உனக்கு எதிரான போராட்டங்கள், இயேசுவின் நாமத்தில் நீ தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் போது அந்த போராட்டங்களை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு, அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தெய்வம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ ஜெபி, சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ஜெபிக்க 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 சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, அங்கே காப்பாற்றினது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் பெருகினான், இஸ்ரவேல் பலத்தான், இஸ்ரவேல் அவன் பெருக்கத்தை எகிப்தியர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மாறாக நாட்கள் போக போக கர்த்தர் அவனை ஒரு பெரிய தேசமாய் மாற்றி போட்டார். இஸ்ரவேல் தேசமாய் மாறினான். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் நம்ம திருவண்ணாமலையில் 2-3 பகர்ந்தா கூட ஒரு இடம் தான், சின்ன இடம் தான். ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி அளவுக்கு தான் இருக்கும். ஆனா உலக நாடுகள் திரும்பி பார்க்கிறதே ஏன்? ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருக்கிறபடியினால. இஸ்ரவேல், நீ தேவனை மேற்கொண்டவன், உன்னை ஒருவன் மேற்கொள்ள முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதை எப்படி என்ன யார் எடுத்துக்கொள்வாங்களோ தெரியாது. இஸ்ரவேல் தேசத்தை முறியடிப்பதற்கு உலகத்தில் எந்த கொம்பனாலும் முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் தேவனை மேற்கொண்டவன், உலகத்தில் ஒருவனும் அவனை மேற்கொள்ள முடியாது. நீங்க வேணா பாருங்க, நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா கூடுமானா அவருடைய ஒரே இலக்கு ஆலயம் கட்டுவது. அந்த இடத்தை அவங்க வாங்கியே பெற்றே தீருவார்கள். அமெரிக்க அதிபர் ஈராக்கோடு, சாரி ஈரான், ஈரானா ஈராக்கா, ஈராக் தானா, ஈரானோடு சம்பந்தம் பேசுறார், ஒப்பந்தம் பண்றார், அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, வாங்க கையெழுத்து போடுங்க. அவர் சொன்னார், உமக்கு உடன்படிக்கை உம்மட்ட உள்ளது, என்கிட்ட எல்லாம் உடன்படிக்கை கிடையாதுன்றார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் தேவனை மேற்கொண்ட நாடு. இஸ்ரவேல்ங்கிற பேரே ஒரு ஆசீர்வாதம்ங்க. எத்தன் ஏமாற்றுக்காரன கர்த்தர் அவ்வளவு மகிமையா மாற்றி போட்டார். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருதயத்தை, வாழ்வை, சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். நீங்க வேற ஆவி உடையவர்களாய் ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். இரண்டாவது, நான் ஒரு மனுஷனை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இங்கே ஆண்டவர் சவுலை வேறு மனுஷனாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா.
அவன் ஒரு சாதாரண குடிமகன், கொஞ்சம் ஆள் பார்க்க உயரமா அழகா சந்தமா ஹேண்ட்ஸமா இருப்பான். அதனால ஆண்டவர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினார். அவன் கழுதையை தேடி வந்தவன். கழுதையை தேடி வந்த கழுதை உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கழுதையை தேடி வந்தவனை கர்த்தர் கண்டார். அங்கே கழுதைக்காக தான் சாமுவேல் இடத்துல போனான், தீர்க்கதரிசி இடத்துல போனான். அங்கே ஆண்டவர் அவனை கண்டு, உன்னை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவா ஏற்படுத்துகிறார் என்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். பேசும்போது அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. இது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும் என்று சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அடையாளங்களை நான் கொஞ்சம் உங்களோட சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்கலாமா? 2ஆம் வசனம் வாசியுங்கள். 3ஆம் வசனம் வாசியுங்கள். 3ஆம் வசனம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். எத்தனை மனுஷர் சந்திப்பார்கள்? நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேர் சந்திப்பார்கள். அதுல ஒருவன் கையில் என்ன இருக்கும்? ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும். நம்முடைய ஆண்டவர் இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டினா எதுக்கு அடையாளமா இருக்கு? ரட்சிப்புக்கு. பஸ்கா ஆட்டுக்குட்டி, நமக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கு. ஒருவர் மூலமா ரட்சிப்பு. இன்னொருவன் 3 அப்பங்களை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், அப்பத்தினாலே மாத்திரமல்ல மனுஷன் பிழைப்பான் என்றால், பிதாவாகிய தேவன் நமக்கு வார்த்தைகளை அருளி கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக. 3வது வாசிக்கலாமா? திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தி. பரிசுத்த ஆவியானவர் திராட்சரசத்திற்கு அடையாளமா இருக்கிறார். தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படணும். சத்தமா சொல்லுங்க. நான் முதல்லையே ஆராதனை தொடங்கும் போது சொல்லிட்டேன், அப்பாவை பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்கக்கூடாது. நீங்களே சத்தமாக கூப்பிடணும். ரட்சிக்கப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரட்சிக்கப்படு, வசனத்துக்கு கீழ்ப்படி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். ஆமென். திரும்ப சொல்லுங்க, ரட்சிக்கப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். வாசிங்க. அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க. எத்தனை அப்பம் கொடுப்பாங்க? You will receive 2 books. 2 அப்பம் கிடைக்கும். என்ன அப்பம்? பழைய ஏற்பாடு 2 கிடைக்கும். சொல்லுங்க, ரட்சிக்கப்படணும், வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழணும், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும், 2 அப்பங்களை வாங்கி சாப்பிடணும். சத்தமா 2 அப்பத்தை வாங்கி சாப்பிட்டா தான் பிழைப்பா. பைபிளை பார்த்தா பிழைக்க மாட்டா, படிச்சாதான் பிழைப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, பைபிளை பார்த்தா பிழைக்க மாட்டா, படிச்சாதான் பிழைப்பா. சாப்பிட்டாதான் பிழைப்பா. தலைக்கு கீழே வச்சா பிழைக்க மாட்டா, தலைக்குள்ள ஏத்துனாதான் பிழைப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் ராத்திரி பாஸ்டர் கிட்ட சொப்பனமா வர்றதுனால மண்டைக்கு பக்கத்துல நான் தலையில பைபிளை அப்படியே வச்சுக்கிட்டு சோத்திரம் ஒன்றும் நடக்காது. என்ன மந்திர புக்கா? சில ஆள் பிசாசு துரத்தும் போய் பார்த்துருக்குறேன். அப்படி வைப்பாங்க. ஐயா இவா ஓடியா முழங்கால் போடு, சீக்கிரமா முழங்கால் போடு. ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லலாம். இல்லை வியாதிஸ்தர் மேலே பிசாசுகளை துரத்தும்படி கையை வைக்கலாம். நிறைய பேருக்கு என்ன பயம்னா, கையை வச்சோம்னா கை வழியா சர்றுன்னு பிசாசு ஏறிச்சுன்னா, உன் கை வழியா சர்றுன்னு ஏறதுக்கும் கை என்ன டியூபா? பயப்படக்கூடாது. அப்படியெல்லாம் சில பிசாசு துரத்த போறேன். இயேசுவின் நாமத்தில் போ போ, ஏன் கைப்பற்றக்கூடாது? போ போ. என்னையா வித்த காட்டுறீரா? அல்லேலூயா. இந்த புக்கு அதுக்கு இல்ல பிரதர், இந்த புக்கு அதுக்கு இல்ல. போயா மிஷினரிமார் கமிஷன் ஆடுகள்ல உள்ள போக முடியாது, பைபிளை கொண்டு போக முடியாது. அதனால புக்கை கிழிச்சு சுருட்டி சரீரத்தின் உள்ள அவயவங்கள்ல வச்சு ரகசியமா பைபிளை கடத்தினாங்க.
அங்கே போய் சேர்ந்த உடனே கிடைக்கிற அந்த பேப்பர் இருக்குல்ல, பைபிள் பேப்பர் இருக்குல்ல, அதை படித்து படித்து கதறி கதறி அழுதாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன் கையிலையும் என் கையிலையும் நல்ல விடுதலையா 2 அப்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கணக்கு கேட்கிறத விட இன்றைக்கு நீ இந்த அப்பங்களை கரத்தில் வைத்துக்கொண்டு அவைகளை சரியாய் பயன்படுத்தாமல் இருந்தால் கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். இது பார்ப்பதற்கும் படுப்பதற்கும் அல்ல, படிப்பதற்கும் வாழ்வதற்குமான புத்தகம். 2 அப்பம் கொடுப்பார்கள், வாங்கி சாப்பிடு, வாங்கி சாப்பிடு. வாசிங்க வாசிங்க வாசிங்க. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு, சபை தேவனுடைய மலை, அது பெலிஸ்தரின் தானியத்திற்குள்ளதான் இருக்கிறது. பொல்லாத உலகத்திற்குள்ளதான் சபை இருக்கிறது. எங்க போவாய் பிரதர் சிஸ்டர்? ஒரு மனுஷன் வேறு மனுஷனா மாறணும்னா அவருடைய ப்ராசஸ் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை 2 புக்கை வாங்கி நல்லா வாசிக்கணும், தேவனுடைய மலைக்கு போகணும். சத்தமா சொல்லுங்க, எங்க போகணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க போகணும்? தேவனுடைய மலைக்கு போகணும். போனா மட்டும் போதாது, அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்குகிற தீர்க்கதரிசிகள் கூட்டம் ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. மேடையிலிருந்து இறங்குகிற தீர்க்கதரிசி கூட்டம். உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், நான் தான் இதான் மேடை. இங்க இருந்து இறங்குகிற தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு எதிர்படும் போது வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சிம்பிளா சொல்லட்டா ஆராதனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அங்க நீ போகும்போதுதான் வாசிங்க, அங்கே கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். எங்க போனா இறங்குவாரு? மன்னித்துக் கொள்ளுங்க இப்படி எல்லாம் சொல்றேன்ட்டு, கோவப்படாதுங்க, என் மேல கோவப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஃபாதர் உங்களை கைவிட்டா எப்படி? உம்மோடும் இருப்பாராக. இந்த மாதிரி இயேசுநாதர் இருக்க மாட்டார். ஐயா, நீ வேறு மனுஷனா மாறணும்னா, உன் வாழ்க்கை வேறு விதமா மாறணும்னா, நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ள இடத்துக்கு போகணும். அங்கே கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அங்கே நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அங்கே உனக்கு 2 புத்தகங்கள், 2 அப்பங்கள் கொடுக்கப்படும். இந்த 2 அப்பத்தை வாங்கி நல்லா சாப்பிடணும். அந்த அப்பத்துல தான் பிழைப்பாய். அதுக்கு பிறகு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலையாகிய சபைக்கு நீ போகணும். அங்கே ஆராதிக்கிற கூட்டம் உனக்கு எதிர்படும். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சா அங்கதான் கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆவியானவர் இறங்க மாட்டார். கர்த்தர் உன்னை நிரப்புகிற ஒரு இடம், தேவன் உனக்கு குறித்த ஒரு இடம், அங்கே தேவன் உன்னை நிரப்புவார். நீ வேறு மனுஷனா மாறுவா. எந்த அளவுக்குனா, பாஸ்டர் யாரு, விசுவாசி யாருன்னு தெரியாத அளவிற்கு, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பி அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் முதல்ல சொல்றேன், ஜெபம் யாக்கோபை மாற்றியது. இப்ப சொல்றேன், ஆராதனை சவுலை மாற்றியது. எந்த அளவுக்கு மாற்றியதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? வாசிக்கலாம். 21ஆம் வசனம், அதே அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்கள். நல்ல கவனிங்க. இப்போ இதெல்லாம் சொல்றது சாமுவேல். எங்க சொல்றாரு என்ன கவனிப்பீங்களா? சாமுவேல் பர்சனலா சவுலை பார்த்து பேசியாச்சு. இப்போ பப்ளிக்கா ஒரு எலெக்ஷன் நடக்குது. அன்னைக்கு இஸ்ரவேல்ல ஏதாவது செய்யணும்னா சீட்டு போடுகிறது வழக்கமா இருந்தது. சீட்டு போடுவாங்க. அப்ப சீட்டு போடுகிற ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. அப்ப சீட்டு போடுறாங்க. பாத்தீங்க, அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. சவுலங்கப்பா, எப்பா சவுலங்க காணோம். சவுல தேடுனா சவுல காணோம். எங்க போனாரு? அதுக்குள்ள இப்பதான தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாரு. எங்க போனாரு?
அவர் இங்கே இல்லை. எங்கே வாசிக்கலாம்? அவன் இனி இங்கே வருவானா என்று அவர் வருவாரா வரமாட்டாரா? சவுலு எங்க போனாரு அப்படிங்கிறதையும் கர்த்தர்ட்ட விசாரிக்கிறான். ஏன்னா மனுஷன் தேடுனா கிடைக்காத இடத்துல சவுல் ஒளிந்து கொண்டான். நல்லா ஒளிஞ்சு விளையாடுறான்ல சவுலுக்கு. அநேகர் ஆண்டவர்கிட்ட ஒளிந்து விளையாடுறாங்க. ரட்சிக்க தேவன் அழைத்தா மறைஞ்சுக்கிறாங்க, சுவிசேஷத்துக்கு மறைஞ்சுக்கிறாங்க, ஊழியத்துக்கு மறைஞ்சுக்கிறாங்க, ஜெபக்குழு தலைவராக வருகிறதுக்கு மறைஞ்சுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் வேண்டாம் பாஸ்டர், யாரையாவது அனுப்பட்டும், ஆண்டவர் எழுப்பட்டும் எழுப்பட்டும், அதுக்கு நல்லா ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. நான் தான் வேணுமா? துரோகி பாவி, என்னதான் ஆண்டவருக்கு வேணுமா? எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, அவங்கள எழுப்பட்டும். உன்னை யாரு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க சொன்னா? வானா வரணும், செய்யினா செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. யாரையாவது அனுப்பிடுமே, யார்தான் போவார் எனக்காக. அந்த பாடல் ரொம்ப நல்லா பாடு. யார்தான்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ, உனக்காக நான் மரித்தேனே. பாடுங்க, நல்ல ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள பாடல். வாய்களை திறந்து, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன. ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே. ஆண்டவரை யாரையாவது அனுப்பும், யாராவது போகட்டும், யாராவது சொல்லட்டும். ஆண்டவர் கூப்பிட்டா ஆலோசனை கொடுக்கப்படாது, கீழ்ப்படியணும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராஜாவா, எனக்கா, வேண்டாம், அதுக்கு தகுதி கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஆண்டவரே அவன் எங்க இருக்கிறான்? ஏன்னா இந்த உலகத்துல ஒளிந்து கொள்ளுகிறவனை கண்டுபிடிக்கிற நல்ல கண்டுபிடிப்பாளவர் ஒரே ஒருவர், ஆண்டவர் இயேசுதான். நீ எங்க ஒளிந்திருந்தாலும் உன்னை ஊச்சி முடிய பிடிச்சி தூக்கி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கம் கைப்பிடிச்சு, இயேசுநாதருக்கு தப்ப முடியாதுங்க. ஓ அல்லேலூயா. இது நன்றாய் அறிந்தவன் சங்கீதக்காரன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் வானத்திற்கு ராக்கெட் எடுத்துட்டு ஏறினாலும் எங்கேயும் ஓட முடியாது.
இயேசுநாதருக்கு தப்ப முடியாது. ஊடாபாலாம் தானா. அன்பு தேவ பிள்ளையே, நீ சபைக்கு புதுசா வந்திருக்கலாம், அல்லது நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு புதிதான ஒரு ஆத்துமாவா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். நீ யதார்த்தமா இந்த இடத்துல வந்து உட்காரல. ஆண்டவர் உன்னை கண்டறிந்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை கண்டறிந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். சவுலை தேடுறாங்க, எங்கப்பா இருக்கிறான் சவுலே? கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, குடோன்ல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? குடோன்ல. AK-47 தூக்கி நிற்க வேண்டியவன் AK-47 பெட்டிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆடா பாவி, AK-47 தூக்கி நிற்க வேண்டியவன் AK-47 வைக்கிற தளவாடங்கள் அறைக்குள்ள போய், அந்த அறை இருட்டா இருக்கும், அங்க போய் பதுங்கி இருக்கிறான். பிடிங்கப்பா, அவனை பிடிச்சு கொண்டு வர்றான். பயந்தவன், தகுதி இல்லை என்று சொன்னவன், விலகி ஓடினவன். திங்கட்கிழமை ராத்திரி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் என்ன பேசணும்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது திங்கட்கிழமை இரவு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னோட பேசினார். நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் திங்கள் இரவு தேவன் எனக்கு கொடுத்த முடிவின் வார்த்தைகள். நான் எடுத்து அன்னைக்கு எழுதிட்டேன். பிறகுதான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு செய்தியை தாரும்னு கேட்பேன். ஆண்டவர் கொடுத்த பிறகு அந்த ஒரு வாரம் அதை மெருகேற்றுவேன், அதையே தியானிப்பேன், அதையே யோசிப்பேன், அதிலேயே உட்கார்ந்திருப்பேன், அதையே மண்டையில் போட்டுக்கிடுவேன், அதையே எனக்குள்ள தியானம் பண்ணுவேன். சில நேரம் நான் தியானிக்கும் போது அது எந்த இடமா இருந்தாலும் எனக்குள்ளே அபிஷேகத்தில் நிரம்புவேன். காரணம், நான் பிரசங்கிக்க போகிற வார்த்தையை எனக்குள் நான் போட்டு அசை போட்டு கொண்டே இருக்கிறதுனால அது எனக்குள்ள எழுப்புதலை உண்டாக்கும். இதெல்லாம் முடித்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் இன்னும் பாரத்தோட ஜெபித்து தான் வந்து ஒரு செய்தியை கொடுக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியில் அப்படி எழும்பி நின்று வாய் திறந்து வர்ற சங்கீதத்தை வாசித்து பிரசங்கம் பண்ணுகிற பழக்கம் ஆவிக்குரிய சபைகளுக்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை இன்னைக்கு நேற்றைக்கு முடிவு பண்ண வார்த்தை அல்ல. ஆண்டவர் எனக்கு திங்கட்கிழமை ராத்திரி இந்த வார்த்தைகளை கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதனால தான் சபை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் நான் யாரையும் விடுவதற்கு அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு செய்தியின் கற்பந்தரித்தலும் புறப்படுத்தலும் அந்த வலியும் வேதனை எனக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்த பிள்ளையாகிய கர்த்தருடைய வார்த்தையை நான் வேறு ஒருவருக்கு இடம் கொடுத்து பிரசங்கிப்பதற்கு நான் அதிகம் விரும்புகிறது இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த பலிபீடத்தை நான் சுகமாக இருக்கும்போது, அவைலபிளாக இருக்கும்போது இன்னொருவருக்கு ஷேர் பண்ணுறதை நான் விரும்புகிறதில்லை. காரணம், மெய்ப்பனா என்னை கர்த்தர் வைத்திருக்க எனக்கு என்ன குறை வந்தது இன்னொரு ஆளை பிரசங்கிக்க வைப்பதற்கு? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் கொள்கைகள். அதனால தான் நான் டக்குன்னு யாரை அனுமதிக்கிறதில்லை. உங்களுக்கு தெரிந்த 1000 ஊழியர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களெல்லாம் என்னிடத்துல பரிந்துரைத்தாலும் நான் பலமுறை யோசிப்பதற்கு காரணம், பலிபீடத்தின் காவலை காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபடியினாலே நான் பலிபீட காவலில் இருக்க வேண்டியவன். இங்கே வந்து யாரும் டப்புன்னு விளையாட்டா 2 வார்த்தைகள் பேசிட்டு போக நான் அனுமதிக்கிறது இல்லை. ஆகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசினார் திங்கட்கிழமை ராத்திரியே, சவுலே மறைந்து ஓடாதே, தளவாடங்களில் இருக்க வேண்டியவன் அல்ல நீ, தகுதி இல்லாதவன் சொல்ல வேண்டியவன் அல்ல நீ. உன்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் ஏற்கனவே உன்னை தகுதிப்படுத்திட்டார், ஏற்கனவே உன்னை ராஜா வாக்கிட்டார். என்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைத்தாரோ அன்றைக்கு உன்னை ராஜாவாய் நினைத்துதான் அழைத்தார். நினைத்தவர் அந்த கிருபைகளை உனக்குள்ள வச்சிட்டார். அதனால பயப்படாதே, பயப்படாதே சவுலே, பயப்படாதே. கொஞ்ச நாள் கழித்து சவுல் ஒரு யுத்தம் வருகிறது. யாபேசின் மனுஷருக்கு போராட்டம், யுத்தம் வருகிறது. இவன் போகிறான். நிறைய பேர் பரியாசம் பண்றான், சவுலா நம்மை ரட்சிப்பான், எப்பா பயந்தாங்கொள்ளி ஒளிச்சு இருக்கிறானே, அவனா நமக்கு ஏதாவது செய்வான், அவனா நம்மளை காப்பாற்றுவான். போனான், ஜெயித்தான், ஜெயத்தோடு திரும்பி வந்தான். அப்ப கூட வந்தவங்க சொன்னாங்க, ஐயா பரியாசம் பண்ணாங்கல்ல, அவங்கள கொண்டு போட்டுடலாமா? வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். சவுலுடைய பின்னாட்கள் மோசமா இருந்துச்சு, சவுலுடைய முன்னாட்கள் இப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் பார்க்கட்டும். சரி, நான் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே தளவாடங்களுக்குள் போய் ஒளிந்து கொண்டவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் ராஜாவை வைக்கிறீரே எப்படி கேட்டா,
எனக்கு ஆண்டவர் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஆராதிக்கிறவனுக்கு, ஆராதனையில் பங்கு பெறுகிறவனுக்கு, உருப்படியான ஆராதனையில் உட்காருகிறவனுக்கு, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்று சபையிலே ஊழியர்களோடு ஐக்கியமாகி கர்த்தருடைய ஊழியர்களை சந்தித்து ஆவிக்குரிய ஆராதனையில் தம்புரு நாகஸ்வரம் சுரமண்டலத்தோடு கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனை வீரனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆராதனைக்குள்ள வச்சு கர்த்தர் அவன் இருதயத்தை ஆபரேஷன் பண்ணி மாத்துகிறார். அல்லேலூயா. ரொம்ப நாளாக வாசுவுக்கு ஆப்ரேஷன் டேட்டு குறிக்காமலே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு காலையில் வாசு சந்தோஷ் நகர் ஆராதனைக்கு வந்திருக்கும் போது நேற்றைக்கு இரவு என்கிட்ட ஃபோனில் பேசினப்போ, அப்போ பாஸ்டர் 2 வாரத்தில் எனக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண நாள் குறிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ரொம்ப நாளாக சுமார் 2 ஆண்டுகளாக காத்திருந்த சகோதரனுக்கு தேவன் ஒரு இரக்கம் பாராட்டி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணேன். நான் சந்தோஷ் நகரில் வேடிக்கையாக சொன்னேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உலக மனுஷன் கிட்னியை மாற்ற முடியும், நான் இயேசு இருதயத்தை மாற்றுறார். என் பாஸ்டர் பைபாஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பைபாஸை ஆண்டவர் பண்ண போகிறார். இருதயத்தை மாற்றிட்டார். பயந்தவன் பராக்கிரமசாலியாய் மாறுகிறான், எத்தன் உத்தமனாய் மாறுகிறான். தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற சபையிலே கர்த்தரை உண்மையா ஆராதிப்பாயானால், உண்மையாய் தொழுது கொள்ளுவாயானால், உன் இருதயத்தையே தலைகீழாய் மாற்றுகிற அவன் எப்படிப்பா இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா, பெரிய பலசாலியா, யுத்தத்தில் ஜெயிக்கிறவனா எப்படி மாறினா? இருதயம் மாற்றப்பட்டது. அப்போ நல்லா ஆராதிக்கும் போது இருதயத்தை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். உங்க இருதயத்தை ஆண்டவர் மாற்றணும் நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயம் மாறினா என்ன மாறும் தெரியுமா? சுபாவம் மாறும். சகோதரி மாற என்ன மாறும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரிமார் மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு கெஞ்சின பிறகு கூட இவ்வளவு தான் சத்தம் வருது. ஆனால் வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பிரதர்ஸ் அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீர் ஏன் இருதயத்தை மாற்றுவீரோ இல்லையோ, என் மனைவி இருதயத்தை மாத்திரம்பா. அப்படி தானே பிரதர்ஸ்? அவங்க தலைகளே ஆட்ட மாட்டேங்காங்க, பயமாக இருக்காங்க. ராத்திரி சாப்பாடு வேணும்ல, பயப்படாதுங்க, மண்டபத்தில் சாப்பாடு, தைரியமாக சொல்லுங்க. அப்படித்தானே? வீட்டில் சகோதரிமாரை பேச விட்டு பாருங்க பார்ப்போம், என்ன சத்தம். நாயே அப்புறம் சொல்லுங்க, ஃபில்லிங் த பிளான்ஸ், நிரப்புங்க. பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க, எங்க வாச சொல்ல முடியும். அப்புறம் வெள்ளிக்கிழமையே, அது தொடர்ந்து சனிக்கிழமையே, என்னென்னவோ அப்பா. ஆனால் சபையில் வந்தா, சிஸ்டர் பாஸ்டர் சத்தமாக பேசுங்களா சிஸ்டர், கேட்க மாட்டேங்குது. வீட்டில் நடந்து கொள்றது போல சபையில் நீங்கள் நடந்து கொள்ள விரும்புகிறேன். சபையில் நடந்து கொள்கிறது போல எங்க பாஸ்டர் முடியுது? நாங்களும் ஒவ்வொரு வாரமும் பொறுமையை தாரும் தான் கேட்குறோம். ஆனால் எங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏராளம். நான் சொல்லட்டா, ஆண்டவர் இருதயத்தை மாற்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவார், வேறு மனுஷனாய் மாற்றுவார். ஆமென். வேறு மனுஷனாய் மாற்றுகிற கிருபையை ஆண்டவர் தரும்போது நம்மை கழுதையை தேடுகிற, ஆசீர்வாதங்களை தேடுகிற, அலைந்து திரிகிற நிலைமையில, தளவாடங்களுக்குள்ளாய் ஒளிந்து கிடக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். நீங்க இருதயம் மாறணும். அல்லேலூயா. இருதயம் மாறணும். எங்க கர்த்தர் மாற்றுவார்? ஆராதிக்கிற இடத்துல. எங்க ஆராதிக்கிற இடம்? தீர்க்கதரிசனம் சொல்லி ஆவியோடும் உண்மையோடும். எல்லா சபையிலும் போனா அங்க இயேசு தானே இருக்கிறாங்க, அங்கே ஆராதிக்க தானே செய்யறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அங்கே தேவனுடைய ஆவி உண்டான்னு பரிசோதனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய தொடுதல் இருக்கான்னு பாருங்க. தேவனுடைய மகிமை உண்டான்னு பாருங்க. எல்லா இடங்களிலும் அல்ல. ஒரு இருதயம் எங்க மாறும், நீ எங்க வேறு மனுஷனாவாய். அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல தான்
கர்த்தர் உங்களை வேறு மனுஷனா மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. பள்ளத்தாக்கில எலும்புகளா? எஸ். பொதுவாக பள்ளத்தாக்குக்கு யார் போவாங்கன்னா, பள்ளத்தாக்குக்கு எதற்காக போவாங்கன்னா, பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையாய் நிற்கிறாங்கன்னா யுத்தத்திற்கு நிற்கிறவர்கள் தான். ஒரு நாளிலே யுத்த மனுஷர்களாய் நின்றவர்கள். ஆனால் எதிரினிடத்தில் தோற்று போனார்கள், விழத்தள்ளப்பட்டார்கள், சாகடிக்கப்பட்டார்கள். ஐயா, என் குடும்பம் ஒரு காலத்து நல்லா வாழ்ந்துச்சு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தோம், அநேக ஜெயங்களை கண்டோம், வாழ்க்கையில முன்னேற்றங்களை கண்டோம், உயர்வுகளை கண்டோம், நன்மைகளை கண்டோம். ஆனா இன்றைக்கு என் குடும்பம் அகல பாதாளத்தில் விழுந்திருக்கிறது. விழுந்தது மாத்திரமல்ல, நம்பிக்கையே இழந்து போயிடுச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது, காய்ந்து போச்சு. ஒரு எலும்புக்கு உயிர், எலும்பு மஞ்சை, போன் மேரோ. அந்த போன் மேரோ இல்லைன்னா அவ்வளவுதான். உள்ளே இருக்கிற எலும்பு மஞ்சை இருக்கிறதே. நம்முடைய காலம் சென்ற முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா, எம்ஜிஆர், அவருக்கு போன் மேரோ கேன்சர். அதை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ண அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் சிகிச்சை பண்ணி பார்த்தார்கள், முடியல, அவர் மரித்து போனார். எனக்கு அன்பானவர்களே, அந்த போன் மேரோல தான் ரத்தம் ஊறுகிறது என்பதை பிற்காலத்தில் மருத்துவ உலகம் கண்டுபிடித்தது. அந்த போன் மேரோவே காய்ந்து போனது. அப்படின்னா நம்பிக்கையே இல்லைங்க. அநேக சகோதரிமார், இனி இந்த புருஷன் திருந்த முடியாது, இனி இந்த குடும்பம் எழும்பாது, இனி இந்த பிள்ளை உருப்படாது, இனி இந்த மனுஷன் வாழ மாட்டான். நிறைய காரியங்கள்ல காய்ந்து போன அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவருக்கு களிமண்ணை கூட எடுத்து களிமண்ணில் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அதை ஜீவனாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். காய்ந்து போன உலர்ந்து போன எலும்பான் இருக்கலாம், சேனையாய் கிடக்கலாம். ஒரு காலத்தில் எழும்பி நின்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து, அநேகருக்கு வழிகாட்டின, அநேக ஜெயங்களுக்கு காரணமாக இருந்த உன் வாழ்க்கை இன்னைக்கு காய்ந்து போயிருக்கலாம். மகா திரளாய் காய்ந்து போய் கிடந்த எலும்பு பள்ளத்தாக்கில ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? சொல்ல, எலும்புகள் உயிரடையாது, வாய்ப்பில்லை. ஆனா தீர்க்கதரிசி சொல்றான், என் மூளையில எட்டின அளவில் தெரியல, அது உமக்கே தெரியும். சில காரியம் மூளைக்கு எட்டல ஆண்டவரே. ஓடா கபா, நான் சொல்ற வார்த்தைகள் அநேகரோடு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதா எனக்கு பேசி கொண்டிருக்கிறார். என் மூளைக்கு எட்டலப்பா, இது எப்படி நடக்கும்? என் மூளைக்கு எட்டலப்பா, நான் யோசித்து பார்த்தா கூட என் அறிவுக்கு எட்டலப்பா. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவரே உமக்கு தெரியும், எனக்கு தெரியல, உமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையாய் தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எலும்பு பள்ளத்தாக்கிலே மறுபடி ஒரு சேனை எழுப்புவதற்கு தேவனால் கூடும் என்றால், ஆண்டவருடைய பிள்ளையே, உணர்ந்து போன உன் வாழ்க்கையை மறுபடி ஜீவனோடு கொண்டு வருவதற்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, திரும்ப எழும்ப பண்ணுவதற்கு, திரும்ப ஜெயிக்க வைப்பதற்கு தேவனால் கூடும். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. காய்ந்து போன அந்த சூழ்நிலையில தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, தீர்க்க தரிசனம் உரைக்க
இந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள நடக்கும், செய்வார், நம்பிக்கை வருது பாருங்க, அதான் ஒரு அசைவு. அதான் ஒரு அசைவு. தேவனால் கூடும் விசுவாசம் தான் அசைவு. ஓ, வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் ப்ராஃபஸி பண்ண சொல்றார். ப்ராஃபஸி பண்ணியாச்சு. எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு விசுவாச இரைச்சல். நான் உங்க இருதயங்களுக்குள்ள ஒரு இரைச்சல் உண்டாகுதுன்னா நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஜீவனோடு எழும்ப பண்ண போகிறார். இன்னும் ஒண்ணு நடக்கல, ஆனா இரைச்சல் மட்டும் வருகிறது. ஏதோ ஒரு எழுப்புதல், ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு அசைவு எனக்குள்ள வருகிறது. நீங்க உணர்ந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இரைச்சல். வாசிப்போம். இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. ரொம்ப நாளாச்சா, கவனிங்க, ரொம்ப நாளாச்சா. கை, கால், முகம், கபாலம், தலை, மண்டை, ஓடு எல்லாம் அங்கங்கயா போயிடுச்சு. இப்போ அதனது இடத்துல வந்து அது பிளேஸ் ஆகுது. இந்த கற்பனையை நான் ஒரு நாள் அப்படியே வேதம் வாசித்து, சாது சுந்தர் சிங் ஐயாவை பற்றி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவர் வேதம் வாசிக்கும் போது அந்த வேதாகம சம்பவங்களுக்குள்ளேயே போயிடுவாராம். நான் ஒரு நாள் யோசித்து அப்படியே வாசிக்கும் போது அப்படியே நினைத்து பார்த்தேன். அதை என்னால் கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில் கற்பனை பண்ண முடியல. அப்படி நினைக்கும் போதே உள்ளத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. அந்த கை, கால், எலும்பு, மார்பு, கூடு எல்லாம் அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகுது. சிதறடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை சீர் பண்ண கர்த்தர் இன்றைக்கு ஒரு மகிமையை கட்டளையிடுவார். அது எப்படி முடியும்? தேவனால் கூடும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை செய்ய விரும்புகிறார். மனுஷனால் கூடாததுதான், ஒன்னால முடியாததுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். எலும்புகள் வந்து ஜாயிண்ட் ஆகுது. வாசிப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அதுல ஆவி இல்லை. டெட் பாடி தான், சரீரம் தான். ஐயா, பரிசுத்த ஆவி இல்லாத சபை செத்த சபை தான். மன்னித்துக் கொள்ளுங்கள், அதை சொல்லிதான் ஆகணும். ஆவியின் நிறைவு இல்லாத இடம் செத்த இடம் தான். திரும்பவும் சொல்றேன், உங்களோடு இருப்பாராக. எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூப்பரா, கேட்க இனிமையா. எனக்கு ரொம்ப ரசனை. திருப்பலி முடிந்தது, சென்று வாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். என்னையா பெந்தேகோஸ்தே சபையில் ஒரே லவன் ஒரே கத்திக்கிடு கூச்சலும் குழப்பமும் நல்லாவே இல்லை. ஆவி இல்லைன்னா டெட் பாடி, செத்த சரீரம். ஆவி இருந்தாதான் சேனைகளாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் இல்லைன்னா மகிமை இல்லை. ஆவி இருக்கணும், ஆவி வேணும். ஆவி எப்படி வரும்? வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கு திசையிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். வாசிப்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எங்க சபைய பல பலவீனங்கள் உள்ள ஆட்களே, போராட்டம் உள்ள ஆட்களே, வியாதிகள் உள்ள ஆட்களே கர்த்தர் சேனைகளா நிறுத்த போகிறார்.
பாவம் செய்கிறவர்களை, பாவத்தில் விழுந்தவர்களை கர்த்தர் மறுபடியும் சுத்திகரித்து சேனைகளா நிறுத்த போகிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் சிலரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ வேறு மனுஷனாய் மாறணும். உலர்ந்த எலும்பு சேனைகளா மாறணும். வாய்ப்பு இருக்கிறதா? நான் இப்ப சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவியினாலே ஆகும், ஆவியானவரால் ஆகும். முதல்ல சொன்னேன், ஜெபத்தால் ஆகும். யாக்கோபை வேறு மனுஷனாய் மாற்றுவதற்கு ஜெபத்தால் ஆகும். சவுலை வேறு மனுஷனாய் மாற்றுவதற்கு ஆராதனையினால் ஆகும். இப்பொழுது உலர்ந்த எலும்பை வேறு விதமா மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்கு இறங்கும்படி இடம் கொடுக்கணும். நீங்க வேற ஆளா மாறணும் பிரதர், நீங்க வேற ஆளா மாறணும் சிஸ்டர். இப்படியே சாட்சியற்று இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லை. இப்படியே வாழ்ந்து மரிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வேறு மனுஷனா மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்குள் இறங்கி உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறது. ஜெயிக்கிறவனாய், வாழ பண்ணுகிறவனாய், அபிஷேகம் உள்ளவனாய், ஆசீர்வாத பாத்திரமாய், அநேகருக்கு அனுக்கிரகமான பாத்திரமாய், ஓ நீ கர்த்தரால், ஓ தேவன் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய், கர்த்தரின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாய், ராஜமுடியாய், சிங்காசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற கிருபையோடு கர்த்தருடைய எழும்ப பண்ண விரும்புகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளன், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளன். அல்லேலூயா. ஆவி, ஆவினா என்ன ஆவி அப்படின்னு அநேகர் கேள்வி கேட்பாங்க. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உண்மையான அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை ஆவியில பலனடைவாங்க. அவன் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளா இருப்பாங்க, சாட்சிகளா இருப்பார்கள், சாட்சி சொல்லுவார்கள். சாட்சி சொல்றது முக்கியம் அல்ல, சாட்சியா இருக்கணும். முதல்ல சாட்சியா வாழணும், சாட்சியா பேசணும், சாட்சியா கர்த்தருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நம்ம சாட்சிகளா கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம பேசுவதன் மூலம் அல்ல, நம்மளை பார்க்கிறவர்களே கர்த்தருடைய மகிமையின் பாத்திரங்களை நம்மளை பார்க்கிற அளவிற்கு, நம்மை விசாரித்து கேட்கிற அளவிற்கு நாம் தேவனுடைய சாட்சிகளா நிற்கணும், வாழணும். அது ஆண்டவர் விரும்புகிறார், அது ஆண்டவர் விரும்புகிறார். காலேஜில் யாரு கர்த்தருடைய சாட்சிகளா? நாம பாடினது போல, விரும்பாததை தினமும் செய்கிறே, விரும்புவதை செய்வதற்கு தவிக்கிறே. இங்க நிறைய பேர் செய்கிற காரியம் விரும்பி செய்கிறதில்லை. அந்த கட்டு, அந்த போராட்டம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை வேறு மனுஷனா மாற்றுகிறார். சக்ரபாலா. கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம் நான் உங்களோட செலவு பண்ண போறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இந்த நாளை மாற்ற விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுக்கணும். You have to submit yourself. இங்க உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா God will change, a marvelous change. ஒரு பெரிய கற்பனை செய்ய முடியாத, சிந்தனைக்கு எட்டாத ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே தர வல்லமை உள்ளவர். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். 6 புருஷனோடு வாழ்ந்தவள் ஒருவள், அவளை சுவிசேஷகியா கர்த்தர் மாற்றினார். அவள் 2 கிராமத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தாள். 6 புருஷனோட வாழ்ந்தவள், வெளியே தலை காட்டுவதற்கு வெட்கப்பட்டவள். ஆகவே தான் மதியான வேளையில் வந்தாள். எல்லாரும் மத்தியானம் போய் தூங்குவாங்க, அந்த நேரம் தான் நான் தண்ணி பிடிக்க வருவேன்னு வெளியே தலை காட்டுவதற்கு வெட்கப்பட்டவள். அவளை தேடி இயேசு வந்தார், அவளை மாற்றினார். இயேசு அவள்கிட்ட பேச பேச அவள் இருதயம் மாறுகிறது. பேச பேச மாறி அவள் ஒரு ஊழியக்காரியா, 2 கிராமத்தை கர்த்தரிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறவளா. கர்த்தர் மாற்றுவது உண்மையானால் ஒரு வேறு மனுஷனாய் உங்களை மாற்றுவது உறுதி. ஹர்பா கந்தா ரபாலா. இன்னைக்கு ஒரு வேறு மனுஷனா, வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். வேறு மனுஷனா கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எப்படி ஆண்டவர் சவுலை மாற்றி போட்டாரோ, எப்படி யாக்கோபை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி போட்டாரோ, அதுபோல உங்களையும் ஆண்டவர் மாற்றி உலர்ந்த எலும்புகளை
உயிரடைய செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஷபக்கபரதன நரம்ப ஆழமா தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ வேறு மனுஷனாய் மாறப்போகிறாய். நீ வேறு மனுஷனாய் மாறப்போகிறாய். நீ வேறு மனுஷனாய் மாறப்போகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிறார். இந்த நேரத்தை யாரும் விரயம் பண்ண வேண்டாம். யாரும் இந்த நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள், சரியாக 10 நிமிடங்கள். தேவ பிள்ளையே, நீ ஒப்புக்கொடு. நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை, எனக்கு இந்த நடவடிக்கைகள் பிடிக்கலை, எனக்கு இந்த சூழ்நிலைகள் பிடிக்கலை, நான் மாற என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாறணும், நான் மாறணும். என்ன குறித்து கர்த்தருடைய திட்டம் வேறு. ஆனா பிசாசு என்ன சில காரியத்துல பிடித்து கட்டி போட்டிருக்கிறான். என்னால எழும்ப முடியல. நான் மாறணும். அப்படி விரும்புகிறவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது ரபகந்தரா, யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. இது ஆண்டவர் உங்களை பார்க்கிற நேரம். நான் ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்காய் நல்லா ஜெபிக்க போகிறேன். ரபகபரபலா, அநேகர் கரம் உயர்த்துகிறத நான் ஆவியில் உணர்கிறேன். நான் பார்க்கிறேன். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கைகளை போடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றப் போகிறார். கடைசியாக நான் சொன்ன முதல் 2 காரியங்கள் நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டியது. ஆனால் 3வது காரியம், பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை தொடும்போது நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கி ஒரு 10 நிமிடங்களை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை தொட விரும்புகிறது. இருதயத்தை அப்படியே திறந்து கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரப கந்த ரபலதனபா ஷபரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும். யாரையும் பார்க்கக்கூடாது, எதையும் கவனிக்க கூடாது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் சிக்கபரதன பலதரா. ஐயா செய்வாடும் அசைவாடும் ஆவியானவரே. ஐயா அசைவாடும் ஆவியானவர் அசைவாடுவார். உலர்ந்த எலும்புகள் மேலே, ஜலத்தின் மேல் அசைவாடி ஆவியானவர் இன்னைக்கு உலர்ந்த எலும்புகள் மேல் அசைவாடுவார். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள், கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையா? உனக்குள்ளே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பயங்கரமான வல்லமையை ஊற்றுவார். உன்னை வித்தியாசமானவர்களாய் மாற்றுகிற வல்லமை. ஓரி கபரபலந்தரா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். சக்கபரதரபலந்தரா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். ஓ ரக்கபரா கிரிபலபரகா. யாரு கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காது. அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஆவியானவரே, நீங்க அசைவாடுனா மகிமை விளங்கும்னு தெரியும். ஆகவே எந்தெந்த இருதயங்கள் மேல, எந்தெந்த வாழ்க்கையின் மேல ஆவியானவர் அசைவாட வேண்டுமோ அந்த இருதயங்கள் மேல எனக்கு அசைவாடும். எங்களுக்கு தேவை அவர்கள் வேறு மனுஷனாய் மாற வேண்டும். பரக்கம் தர
பலபரா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவார் ஐயா அசைவாடும் தேவன் இன்றைக்கு ஒரு புது இருதயத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார், ஒரு புது ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறார், ஒரு புது கிருபைகளை உங்களுக்குள்ள வைக்கிறார். நான் சொல்றேன், ப்ராபசியா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய மகிமையின் கரம் உங்கள் மேல் அமருகிற ஒரு நாளும் இந்த நாள் மாறுகிறது. தேவ பிள்ளையே கர்த்தர் தொடுகிறார், சகோதரா தொடுகிறார். உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன் நிலைமை மாறும். இன்னைக்கு ஆவியானவருடைய தொடுகிறார். ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இந்த அசைவாடும் ஆவியானவரே ஆவியானவரே கபர கபர கபதனா. அநேக குடும்பங்கள் மேல ஆவியானவர் அசைவாடுகிறத பார்க்கிறேன். மனம் திரும்பாத புருஷன்மாரை தொடுகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. மனம் திரும்பாத பிள்ளைகளை தொடுகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீ வேறு மனுஷனாய் மாறுகிறார். மாத்திரைகள் தேவைப்படாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை அநேகருக்குள்ள வெளிப்படுகிறத பார்க்கிறேன். டேப்லெட் நீ தூக்கி எறிய போகிறாய். மாத்திரை தேவைப்படாத அளவிற்கு கர்த்தர் உன்னை மகிமையினால் நிரப்புகிறார். யாரு வேடிக்கை பார்க்காதுங்க. இன்னைக்கு ஆவியானுடைய பலத்த வல்லமை அநேகர் மேல இறங்கி அநேகரை வேறு மனுஷர்களாய் மாற்றுகிறது, வேறு மனுஷர்களாய் மாற்றுகிறது. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. ஓ தேவ பிள்ளையே, அநேகர் பக்கத்துல தேவ ஆவியானுடைய வல்லமையை ஆண்டவர் ஊற்றுகிறத பார்க்கிறேன். அக்கினி பொறிகள் போல, அக்கினி பொறிகள் போல சபையிலே ஆங்காங்கே விழுகிறது. எதாவது கூறிய கண்களை திறந்து பார்க்கிறேன். ஆவியானவர் பலமாய் 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 உன்னை இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார், உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ சேலையாய் மாறுவாய். கர்த்தர் உன்னை சேலையா மாற்றுகிறார், உன்னை சேலையா மாற்றுகிறார், உன்னை சேலையாய் மாற்றுகிறார். நீ சேலையாய் எழும்புவாய். ஆண்டவர் உன்னை எழுப்புகிறார் சேலையாக. அநேகருடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானுடைய வல்லமையின் கரத்தை பார்க்கிறேன். அநேக உடைக்கப்பட்ட பாத்திரங்களே, குயவன் 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 களிமண்ணை போல அவர் கையில உடைந்த பல பாத்திரங்களை திரும்ப 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 நீ உடைக்கப்பட்ட பாத்திரம் உன்னை திரும்ப ஆண்டவர் வேறு ஒரு பாத்திரமாய் மகிமையின் பாத்திரமாய் உடைகிறத பார்க்கிறேன். வித்தியாசமான ஒரு காரியத்தை என்னோடு ஆண்டவர் பேசுகிறத நான் சொல்றேன். மகனே, சேனையாய் நின்னா பயம் இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனி ஒருவன், உன்னை ஒரு சேனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். You are the one man army என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒருவன் ஆகாப்பு என்கிற பொல்லாத வல்லமைகளை எதிர்கொள்ளுகிற ஒரு கிருபையை இப்போ 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 கர்த்தர் உனக்குள்ள அந்த கிருபையை வைக்க பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அந்த வல்லமை உனக்குள்ள வந்து இறங்குகிறது. Yes, 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 yes. பல முறை சத்துரு உன்னை விழத்தள்ளி விழத்தள்ளி வேடிக்கை பார்த்தான். ஆனால் இனி நீ அசைக்கப்படுகிற ஓ மனிதனாய் அல்ல, அசைக்கப்படாத சீயோன் பர்வதமாய் கர்த்தர் உன்னை பலமாய் நிலைக்க பண்ணுகிறத பார்க்கிறேன். நீ எடுத்த தீர்மானத்தில் பலமுறை அசைக்கப்பட்டு அசைக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறாய். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இனி நீ எடுக்கிற தீர்மானத்தில் விழாதபடி ஜெயமாய் வாழுகிற ஒரு கிருபையை இன்னைக்கு உன்
உனக்குள்ள ஒரு சோர்வு. எத்தனையோ முறை தீர்மானங்கள் எடுத்து ஜெபித்து பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு மறுபடி என் வாழ்க்கை விழுந்து போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இனி நீ விழுந்து போவதில்லை. இனி சத்துரு உன்னை சூறையாடுவதில்லை. இனி உன் விசுவாசம் கலைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை சேனையாய் 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 எழும்ப பண்ணுகிற ஒரு கிருபை. காப்ரா கந்தராபாலா. ஹல்லேலூயா. சேனையாய் எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லனுமே. சேனையாய் எழும்பனுமே, திருவண்ணாமலை எங்கும் செல்லனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும். இது 2 நிமிடங்கள் மாத்திரம். glory. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். வாய்களை திறந்து ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள். glory. ஆண்டவரே, கற்பவேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறப்பா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உன்னால நம்ப முடியாத மாற்றங்களை தெய்வம் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் தேவனுடைய ஊழியக்காரனா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவனா, தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். உன்னால நம்ப முடியாத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரும் என்று ஆவியானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரவந்தரா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே. ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுகிறவரே, அக்கினியினால் நிரப்புகிறவரே, நன்மையினால் நிரப்புகிறவரே, சேனையாய் மாற்றுகிறவரே, அசைவாடு. யாராகவா சந்தரா ஏர்வலகத ரகாதன. மாற முடியாது, நடக்க முடியாத காரியங்களில் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். அசைவாடு. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அசைவாடு. பெரிய மாறுதலை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறட்டும். அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறட்டும். அவர்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும். அது வரக்கூடிய நாட்கள் நாங்கள் பார்க்க தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யும். பாவ கட்டுகள், வியாதியின் கட்டுகள், சாப கட்டுகள் அவர்களை விட்டு அறுத்தறியப்படட்டும். அவர்கள் வேற மனுஷர்களா மாறட்டும். சாட்சி கேடா எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. தேவநாமத்துக்கு தூஷணமா எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு மாறுதல் உண்டாகட்டும். அவர்கள் வேறு மனுஷனா மாறட்டும், வேறு மனுஷியாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்க சபையை வேறு சபையா, வேறு சுபாவம் உள்ள சபையா, அக்கினியின் பாத்திரமா, திருவண்ணாமலைக்கு தேவையான சேனையா எங்க சபையை மாற்றும். எங்களுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிற சேனையா அல்ல, தேசத்திற்கு சத்துருவை எதிர்க்கிற ஜெப வீர வீராங்கனைகளா ஒரு பெரிய சேனையா எங்க சபையை மாற்றும், மாற்றும், மாற்றும். கரபாலா கபா ஹந்தரா
அப்ரகபா. அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு மகிமை எங்க சபையில போடப்படட்டும். எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் சத்துரு கையில் எடுத்து விளையாடக்கூடாது, பாவத்தின் பாத்திரங்களா மாறக்கூடாது, உலகத்திற்கு பின்னாடி ஓடுகிறவர்களா மாறக்கூடாது. நான் உடைய ஊழியக்காரன், உடைய வேலைக்காரன், நான் உடைய பலிபிடத்தில் நின்று கற்ப வேதனைப்பட்டு எங்கள் வாலிபர்கள் எல்லாம் கர்த்தரின் பாத்திரங்களா மாறட்டும் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தரின் பாத்திரங்களா மாறட்டும். கர்த்தரின் பாத்திரங்களா மாறட்டும். அப்படி மாற்றுகிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வேகமா கர்த்தருடைய